இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனல் இப்போ நம்ம இருக்குது அசத்தல் நேரம். இந்த அசத்தல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவது வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். உங்களுக்கு இந்த சாய் மொபைல்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்ன இன்றைக்கி பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தா, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து சரியான பதிலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மதிப்புள்ள ஒரு ஹெட்ஃபோனை வழங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேராக கடைக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாங்கக்கூடிய மொபைல் எந்த மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி 4GB 8GB 16GB 32GB ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இது போல் எப்பா சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது போல் நிறைய உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து நிறைய கிஃப்ட் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் என்னப்பா எல்லா மொபைல் வாங்கினாலும் 2GB 4GB 16GB எல்லா இடம் மெமரி கார்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உங்களுக்காக வந்து அக்சசரி கூப்பன்ஸ்லாம் வந்து காத்திருக்குது. எது வேணுமாலும் வாங்க. உங்களுக்காக எண்ணற்ற மாடல்களில் கூச்சி வச்சுருக்காங்க. விலை கம்மியில் இருக்குது, அதிகமாக இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மொபைலில் நல்ல அழகிய மொபைல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உடனே வாங்க வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? இம்தியாஸ். கொஞ்சம் சத்தமாக சொல்லுவா. சரி கேட்கலன்றார் பாரு. இம்தியாஸ் அப்படின்றா என்னப்பா அர்த்தம் அதுக்கு? யாருக்கு தெரியும்? பேரை வைக்கிறாங்க அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருக்கு. என்ன படிக்கிற நீ? 7th பா. 7th எப்படி பெரிய படிப்பா சின்ன படிப்பா? அதா சின்ன படிப்பு தானே. 7th படிச்சதான் மற்றதுக்கு போக முடியும். 7th படிக்காம எங்க போக முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது தானே. அடுத்தது நீ வந்து இது முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கிற? கலெக்டரா? 7வது முடிச்ச உடனே கலெக்டருக்கு சேர்க்க மாட்டாங்களாப்பா? 8th முடிச்ச உடனே கலெக்டர் சேர்த்துருவாங்களா? எப்படி? அதாவது தம்பி என்ன சொல்ல வராப்புலன்னா 6வது முடிச்சுட்டு 7வது வந்தோம், 7வது முடிச்சுட்டு 8வது 9வது அது மாதிரி போய் படிப்படியாக போய் கலெக்டர் என்ன? அப்படித்தானே? அப்படித்தான். நீங்க வேற பயகளை போட்டு ரொம்ப குழப்பி போடுறீங்களே. அப்படித்தானே? உனக்கு என்னப்பா சாப்பிட்ற பொருள் என்னப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஜாங்கிரியா? என்ன ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும்? வெள்ளையா இருக்குமா அந்த ஜாங்கிரியா, இல்ல அதுல வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குமா அந்த ஜாங்கிரியா? ஆரஞ்சா? வெள்ளையா இருக்குமா அந்த ஜாங்கிரி பிடிக்காதா? ஏன்? அது எனக்கு ரொம்ப பிடிக்காதுப்பா. யாராவது பையனுக்கு சீட்டு கொடுக்கறதா இருந்தாக்கா அதில் கொடுக்கறது ஆரஞ்சு கலர் ஜாங்கிரி மட்டும் கொடுங்க. வெள்ளை கலரில் கொடுத்தீங்கன்னா பையன் சாப்பிட மாட்டாவில். அப்படித்தானே? உனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இவர் தானா? கூடவே வச்சுட்டு சுத்துறாப்புலையா மொபைல் மாதிரியே? அப்படித்தானே? என்னப்பா அவர் பேர் என்ன? ஹரிஷ். ஏன் அவர் வந்து ஹரிஷ் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பெஸ்ட் ஃப்ரெண்டா? நண்பேண்டா. பெஸ்ட் ஃப்ரெண்டுனால பிடிக்குது. இப்போ வந்து எதெல்லாம் வந்து பார்த்தா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறப்போ சில விஷயத்தில் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி வருவார். அதனால அவர் பிடிக்கிறது உனக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ உனக்கு எப்படி அவரை பிடிக்குது அப்படின்றத கேட்குறேன். யாராச்சும் என்ன அடிக்க வந்தா இவன் போய் அடிச்சிடும். அப்படியா? அவருக்கு ஒரு பாடி கார்டா அவர் செயல்படுறாப்ல. அதனால தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. யாராவது ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னா இவர் முன்னாடி நின்று அப்படியே அட்டாக் பண்ணிட்டு வரவங்கள. அதனால தாயா பிடிக்குது. இப்படி தாயா பெஸ்ட் ஃப்ரெண்டை நாங்கள் கூட வச்சிருக்கோம். அப்படித்தானே? ரைட்டுப்பா. உனக்கு இந்த தண்டி யாத்திரை அப்படின்றது உனக்கு தெரியுமா? தெரியாதா? தண்டி யாத்திரை எதற்காக நடந்ததுன்னா தெரியுமா? அதுவும் தெரியாதா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டும் பொழுது ரொம்ப ஈஸியா கேட்டோம்னா கரெக்டா போய் சொல்லிடுவியா? சொல்ல மாட்டியா? ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டின் மாநில மலர் இது. சொல்ல முடியுமா? இதெல்லாம் கேட்டா நாங்க எங்கேயா சொல்ல முடியும்? என்னப்பா நீ என்னப்பா சொல்ற? சன்ஃப்ளவரா? வீட்டில் சன்ஃப்ளவர் ஆயில போட்டு உங்களுக்கு சன்ஃப்ளவர் மேலேயே யோசனை வந்துடுச்சு போல இருக்குது. அப்படித்தானா? இல்லையா? மாநிலத்துக்கு ஒரு இது மலர் இருக்கு. தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? என்ன அது? சூர்யா நடிச்ச படம் சிங்கம். அப்படிதானே? அதுல இல்லையா? இதெல்லாம் கேட்கலையாப்பா. நான் கேட்ட கேள்வி வேற ஆச்சே. முயற்சி பண்றியா சீக்கிரமா? அடுத்ததுல வந்து கரெக்டா வந்து இவர் சொல்லி உங்ககிட்ட இருந்து வந்து 200 மதிப்புள்ள ஹெட்போனை தம்பி தட்டிட்டு போவார் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு சரியான பதில யார் சொல்றாங்க பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவது வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். உங்களுக்காக பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் ஆஃபர் நிறைய காத்திருக்கு. வாங்க சாய் மொபைல்ஸுக்கு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? என்னப்பா நூறு முறை சொல்லுப்பா. கௌஸ் பாஷாவா? கொஞ்சம் சரியாவே கேட்கலன்ட்டு அவர் ரொம்ப உரைக்கிறாருப்பா. கௌஸ் பாஷாவா? என்ன படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட் போயிட்டியா? 8th ஸ்டாண்டர்ட் போறதுக்கு நீ என்னமா கஷ்டப்பட்டப்பா? ரொம்ப கஷ்டப்பட்டியா? பையப்புள்ளைய எப்படிலாம் கஷ்டப்பட வச்சிருக்காங்க. 8வது வரலும் வர்றதுக்கு பையப்புள்ள எவ்வளோ கஷ்டப்படுற. 8வது 8 வருஷத்துலேயே வந்துட்டியா இல்லை ஒரு 10-12 எக்ஸ்ட்ரா ஆச்சா? 8 வருஷத்துல வந்துட்டாரா? கரெக்டாக 8 வருஷத்துல தான் தாண்டி வந்துட்டாப்ல. 10-12 வருஷம்லாம் ஆகலை. நல்லா போயிட்டு இருக்கு. அப்படிதானே? நல்லா தானே போயிடுது இல்லையா? நல்லா தான்ப்பா போயிட்டு இருக்கு. அடுத்தது முடிச்சுட்டு என்ன பண்ற மாதிரி ஐடியா?
ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஸா? ஐயோ என்னப்பா 8வது முடிச்ச உடனே ஐபிஎஸ்ல சேர்க்க மாட்டாங்களாப்பா? ஐபிஎஸ் அவனை என்ன பண்ணுவான்? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணுமா? எப்போ 1வதுலேருந்து நல்லா படிச்சுட்டு வரணுமா இல்லை கடைசி நேரத்தில் படிக்கணுமா? 1வதுலேருந்து படிக்கணுமா? நீ வந்து எப்படி நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து ஆவரேஜ் மார்க் தான் வாங்குவியா? பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா? என்ன இப்போ வந்து உனக்கு என்ன கிரேடு இப்போ உனக்கு கொடுத்துட்ருக்காங்க? சி கிரேட் அப்படின்னு. சி கிரேட் போல கொடுத்துருக்காங்களா? சி கிரேட். சி கிரேட் எப்படி? சி கிரேட் அங்க. சி கிரேடு உனக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த சி கிரேட் எடுக்கிறதுக்காக நீ வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட? நிறைய கஷ்டப்படும். எப்படி கஷ்டப்பட்ட சொல்லு. இப்போ வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா உன்ன மாதிரி இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ற சொல்லு பார்ப்போம். நல்லா எழுதி டெஸ்ட்லாம் எழுதி நல்லா ஹோம்ஒர்க்லாம் அவங்க சொல்றதெல்லாம் எழுதி வரணும். யார் சொல்றதெல்லாம் எழுதணும்? டீச்சர் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுங்க. அடுத்தது அதுக்கப்புறம் நம்ம மிஸ் எல்லாம் கேட்டு அது மாதிரி நடந்து. அதாவது மிஸ் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நடங்க, அதே மாதிரி எழுதுங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல கிரேடு கிடைக்குமா? கிடைச்சிடுமா? உனக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு? எல்லாம் பக்கத்துலேயே தான் வச்சிருக்கீங்களாப்பா? யாருப்பா அது? யுவராஜா? ஏன் உனக்கு அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாப்ல? கூடவே இருக்கிறதால பெஸ்ட் ஃப்ரெண்டு. இங்கேருந்து 10 அடி தள்ளி வீட்டுக்கு போயிட்டாங்களா அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது. பக்கத்தில் யார் கூடவே இருக்காங்களோ அவங்க தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படி தானே? இல்லையா? அப்படிலாம் இல்லைப்பா. பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நிறைய அர்த்தமெல்லாம் இருக்குது. நீங்கள் போய் பெஸ்ட் ஃப்ரெண்டை போய் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி தானே? ஒரே ஒரு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லை நிறைய பேர் இருக்காங்களாப்பா? நிறைய பேர் இருக்காங்களா? மற்றவங்க பேர்லாம் கொஞ்சம் சொல்லலாம் பார்ப்போம். ஹரி, வினோத், என்னது யூதினேஷா? ஓ இன்சிலர் சேர்த்து சொல்றியா? என்னடா யூதர்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னு பார்த்தேன். அப்புறம் அவ்வளோதானா? இப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பெட் நேம் ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, வச்சிருக்கியா இல்லையாப்பா? கேட்ட உடனே பெட் நேம்னாவே சிரிப்பு தான்ப்பா. அந்த பெட் நேம் ஏதாவது ஒருத்தர் ஒரு பெட் நேம் சொல்ல பார்ப்போம். நல்ல அழகான பெட் நேமாக வச்சிருக்கீங்களா இல்லை கொஞ்சம் கஷ்டமான பெட் நேமாக வச்சிருக்கீங்களா? அழகான பெட் நேம் தானே? சொல்லலாம் பார்ப்போம். என்ன அழகான பெட் நேம்ன்ட்டு? என்னப்பா? நரியா? ஹரின்ற பேருக்கு நரின்னு வச்சிட்டாங்களாம். அடுத்தது தினேஷ் வந்து யூடி அப்படின்னு சொல்லி கூட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது இப்படியா? எல்லாருக்கும் பேரை சொன்ன, உனக்கு ஒரு பேரை சொல்லவே இல்லையாப்பா? உனக்கு என்ன பெட் நேம்? வீட்டில் யாராவது செல்லமா ஒன்று கூடுவாங்களே ஏதாவது ஒரு பெட் நேம் வச்சு? கௌஸ்ன்னு கூடுவாங்களா? அதான் பெட் நேமா? சில யாராவது கண்ணு செல்லம் அம்மு அப்படின்னு யாராவது கூப்பிடுறதுலாம் உண்டா? அம்மா கூடுவாங்களா? அம்மா எப்படிமா கூடுவாங்க? வாப்பான்னு கூடுவாங்களா? வாப்பான்னு கூப்பிட்டாவே எங்களுக்கு அன்பாதான்ப்பா தெரியும், வேற ஒன்றும் இல்லை. வாடி செல்லம் வாடி கண்ணு அப்படி கூடுவாங்களா? வீட்டில் அம்மா எப்படி கூப்பிட்டாலும் அது சந்தோஷம் தானே? என்ன சொல்றது, கரெக்டு தானே? அம்மாவே இல்லையா? அப்படித்தான் தம்பி. இதுவரையிலும் நீ படிச்சது இல்லையே, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமானது? எனக்கு இங்கிலீஷ் தான் ஈஸியான சப்ஜெக்ட், தமிழ் தான் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். என்னப்பா நான் தமிழுக்காக இங்கே போராடிட்டு இருந்தா கடைசியில் தமிழை போய் கஷ்டம் நிப்பிட்டேப்பா. தமிழ் தான்ப்பா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது. தெரியுமா தெரியாதா? தமிழ் தான் ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது. அதனால சொல்லி கொடுக்குறவங்களாம் ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்குறாங்க, நான் பாட்டு தமிழில் போயிட்டு இருக்கோம். அப்படி தானா? ஆமாவா இல்லையா? மனித மூளை இருக்கு தெரியுமா? தெரியுமா? மனித மூளை உடம்புல எந்த இடத்துல இருக்குது? தலையில இருக்கா? கண்டிப்பா தெரியுமா? பாருப்பா, பசங்களுக்குலாம் நல்ல அறிவு இருக்கு. மூளை எங்க இருக்குன்னு கேட்டா தலையில இருக்குன்னு இருக்காங்க. வீட்டு மூளையில இல்லைன்னு சொல்லல. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அதெல்லாம் இல்லை, தலையில தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையை எத்தனை எலும்புகள் பாதுகாக்குது? அதை சுற்றி எத்தனை எலும்புகள் இருக்குது? 206. ஒரு மூளையை 206 எலும்புகள் சேர்ந்து ஒன்றாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாவா? அப்படிதானே? இப்படி தாம்பா காப்பாத்திட்டு இருக்கான். 206. பார்ப்போம் அடுத்தது யார் சரியா சொல்றாங்கன்றது. தம்பி உன் பேர் என்னப்பா? அப்ரார். என்ன கிளாஸ் படிக்கிற? 6th B. ஏன் 6th A போக மாட்டியோ? ஏன்? மிஸ் அங்கதான் எங்களை அமைச்சாங்க, அதனால நாங்கள் அங்கே போயிருக்கோம். இல்லைன்னா நாங்கள் 7 இருந்திருப்போம். அப்படின்னா 6Aக்கும் 6Bக்கு என்ன வித்தியாசம்? அங்க நல்லா படிக்க மாட்டாங்க, இங்க நல்லா படிப்பாங்க. கேட்டுக்குங்க, 6th Aல இருக்கிறவங்களாம் சரியா படிக்க மாட்டாங்க, 6th Bல இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் நல்லா படிப்போம். அப்படிதானே? அப்படித்தான் போயிட்டு இருக்கு. எங்காவது வெளியே டூர் எங்க போயிருக்கியா? எங்க போயிருக்க டூர் நீ? டெல்லி,
டெல்லி ஆந்திரா டெல்லி ஆந்திராவா ஆக்ராவா? ஆக்ரா. ஆக்ராவா? ஆக்ராவில் என்ன இருக்கு? ஆக்ரால இந்தியன்ஸ்காரங்களா இருக்காங்க. என்னது ஆக்ராவில்? இந்தியாக்காரங்களா இருக்கிறாங்க. இந்தியா காரங்களா இருக்காங்க. இந்தியாக்காரன் கேட்டுக்குங்க மக்களே, கேட்டுக்குங்க. ஆக்ராவில் இந்தியாக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, அப்படிதானே? இந்தியர்கள்லாம் அங்கே அதிகமாக இருக்கிறாங்களா? அங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்களா? அப்புறம் வேற என்ன பார்த்தீங்க? அதுக்கப்புறம் ஒட்டகம்லாம் பார்த்தேன். ஒட்டகம்லாம் பார்த்தியா? பாரு, இங்க இருந்து பயப்புள்ள அங்கே போய் ஒட்டகத்தை பார்த்துட்டு வந்துருக்கு, அப்படிதானே? அப்படிதானே பார்த்துட்டு வந்த. வேற என்னெல்லாம் பார்த்த? மங்கி பார்த்தேன். ஏன்பா நம்ம ஊர்ல இல்லையா? அங்க வேற ஏதாவது இருக்கா? இருக்கா, வேற இருக்குப்பா. அதெல்லாம் அவ்வளவு தூரம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். டெல்லியில வேற என்ன பார்த்தேன்? டைகர் இருக்கு. அதுக்கப்புறம் புறா இருக்கு. டைகர் இருக்கு, புறா இருக்கு, இது போல நிறைய இருக்கு. நீங்கெல்லாம் வந்து பாருங்க. என்ன பின்னாடி பிடிச்சி தள்ளி விட்டாங்களா? யாரு இது? என்னப்பா கூட இருக்கிறவங்களாம் பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுருக்கீங்களப்பா, அப்படிதானே? தம்பி, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்துல். அப்துல்லா? ஏன் உனக்கு அப்துல் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவன் எங்க நல்லா படிப்பான், நல்லா பேசுவான். எங்க இருந்தாலும் என் கூடவே இருப்பான். எங்க இருந்தாலும் கூடவே இருப்பான். ரெண்டு பேரும் இணைந்த கைகளாக எங்கேயுமே போயிட்டே இருப்பாங்க, ஒன்னா சேர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கா இல்லையா? உனக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்களா? யார் அது? யாருமே இல்லை. யாருமே இல்லையா? எல்லாருமே ஃப்ரெண்டு தானே? ஒரே ஒருத்தர் கூட இல்லை. உனக்கு பிடிச்ச மிஸ் டீச்சர் யாரு? எனக்கு பிடிச்ச மிஸ் 3 மிஸ். 3 மிஸ் இருக்கிறாங்கப்பா. அந்த 3 மிஸ் பேர் சொல்லு பார்ப்போம். ரேவதி மிஸ். ரேவதி மிஸ். சித்ரா மிஸ். சித்ரா மிஸ். இந்திரா மிஸ். இந்திரா மிஸ். இந்த 3 பேரும் ஏன் உனக்கு பிடிக்கும்? அவங்க தான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியா? மற்ற வாதியாரெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்படாதீங்க. 3 பேர் வரல தான் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தா நல்லா சொல்லி கொடுக்குறாங்களாம். மற்றவங்களாம் சரியா சொல்லி தரலையோ? சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான். அவங்க 3 பேரை பார்த்து மற்றவங்களாம் நீங்களாம் தெரிஞ்சுக்குங்க எப்படி பாடத்தை எடுக்கணும் அப்படின்ட்டு, அப்படிதானே? இது நான் சொல்லலை, பையன் சொல்கிறாப்புல. அப்புறம் நான் சொல்லணும், என்கிட்ட சண்டைக்கு வந்துட போகிறீங்க, அப்படிதானே? இப்போது ஒரு வாத்தியார் வந்து எப்படி வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு வாத்தியார்னா எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், நல்லா சொல்லி கொடுக்கணும். நல்லா சொல்லி கொடுத்தா அவரில் போதுமா? எப்படிப்பா? கை வீங்கக்கூடாது, ரத்தம் வர மாதிரிலாம் அடி. பாருங்க, பசங்க பிள்ளைங்க குழந்தைங்கள பாவம் ரத்தம் வர மாதிரிலாம் அடிக்கிறாங்களாமே. ஆசிரியர்கள் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து பெரியவங்களா இருக்கீங்க. நீங்கள் பெரியவங்களா இருக்க உங்களுக்கே அவ்வளோ கோபம் வருதுன்னா குழந்தை பசங்க அவங்கள சொன்னால் கேட்பாங்களா? அடிக்கிறது கொள்றதுலாம் இல்லாமல் கொஞ்சம் அவங்கள அன்பாக சொல்லி திருத்துங்க. வேற ஒன்றும் இல்லை. பழைய சின்னது இப்போ தானே பிஞ்சிங்க வளருது, அப்படித்தானே? இது பசங்களோட கும்பிட எல்லா இடத்துலையும் வாத்தியார் அடிக்கிறாங்கன்றது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களே தவிர பள்ளிக்கூடம் போகாத காரணம் அது. என்ன பண்ணுறது? அடுத்ததில் இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் யாரும் வந்து அடிக்க மாட்டாங்க, கவலையே படாத, ஓகேவா? இந்தியா தாத்தா யார் தெரியுமாப்பா? காந்தி தாத்தாவா? கரெக்டாக, காந்தி தாத்தா. இந்த காந்தி தாத்தா இருக்காருல்ல, அவர் சுதந்திரம் எந்த ஆண்டு வாங்கி கொடுத்தாருப்பா? தெரியலையே, எங்களுக்கெல்லாம் தெரியலையே. நாங்களாம் தூங்கி ரொம்ப குதிரை போயிட்டாங்களே அப்படின்னா. இப்போ நான் இந்த கேட்குற இந்த கேள்விக்கு வரல நீ சரியாக பதில் சொல்லிட்டேன்னா வாலாஜா சாய் மொபைல்ஸுக்கு வழங்கக்கூடிய 200 ரூபா மதிப்புத்தக்க ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக கிடைக்கும். உண்மையாக தரும்போது அந்த இது ஒன்று கொடுங்கப்பா. என்ன உண்மையாக தருவீங்களான்னு கேட்டுவிட்டீங்க. அசத்தல் நேரம் இப்போ வந்து அசத்தல் மழையாக உங்களுக்கு வந்து கிஃப்ட் மழையாக போயிருக்குது. கவலையே படாதீங்க. உங்களுக்கு யார் யார் வந்து சரியான பதிலை சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 200 ரூபா மதிப்புத்தக்க ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். கவலைப்படாது. இப்போ நான் கேட்குற இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்ல பார்ப்போம், ஓகேவா? என்ன கேள்வின்னா, தண்டி யாத்திரை தெரியுமா? தண்டி யாத்திரை தெரியுமா? தெரியுமா? என்ன அது தண்டி யாத்திரை? என்னது? அவர் வந்து இது பண்ணி தந்தார். எதுப்பா? ஏதோ அந்த இது வந்து ஏதோ இது வந்து திருவிழாவா? கேட்டுக்குங்க. இப்போதான் தண்டி யாத்திரைனாவே இப்போ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிறாங்களாம். பயபுள்ள இவராவது ஒரு 200 ரூபா ஹெட்ஃபோனை வாங்கிட்டு போகலாம்னு பார்த்தேன். அடுத்து யாரோ பெரியவங்களாவது வந்து வாங்குவாங்களாம் பார்ப்போம்.